ஒன்னு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போங்க. என்ன போந்தா கோழி? Come on. Come on, dance, yeah. யார் நீ? ரூம சுத்தம் பண்றதுக்காக வந்தேமா. அது என்ன சரசரன்னு ஒரே சத்தம்? ஏய் வாடி இங்க. எங்கிட்ட அந்த கிழவி பொண்ணம்மா? நான் உங்க பொண்ணு தாங்க. ஓ, பரம்பரை வேலைக்காரியா? என்னடி கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க? எங்க உங்க அம்மா செத்துட்டாளா? அப்படின்னு சொல்லாதீங்க, எங்க அம்மா உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்தேன். ஐயோ, மோதிரத்தை காணுமே. என்ன மோதிரத்தை காணோமா? ஏய், எங்கடி மோதிரம்? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. ஏய், மரியாதையா கொடுத்துடு, திருட்டு நாயே. எனக்கு தெரியாதுங்க. அம்மா, அவளை அடிக்காதீங்கம்மா, அவ ஏன் பொண்ணுதான். ஏய், மரியாதை இவன் மோதிரத்தை கொடுக்க சொல்லு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஐயோ, அவன் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. சித்ரா, மோதிரம் எங்க இருக்குடி? பாத்தீங்களம்மா, ஒரு ஏழு பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தி இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களேம்மா. சரிதான், போடி உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு. சாந்தி, நீ ஏமா இங்க வந்த? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உதவி செய்யலான்னு வந்தம்மா. வந்த இடத்துல எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. அவங்க பணக்காரங்க, அப்படிதான் பேசுவாங்க. நம்ம நிலைமையும் பொழப்பும் என்னோட போகட்டும், நீயாவது மேல படிச்சு முன்னுக்கு வரணும்னு தான் உன்னை ஊர்ல இருந்து வரவழைச்ச. நீ அவசரப்பட்டு தொடப்பத்தை தூக்கிட்டியம்மா. நீ வீட்டுக்கு போ, நம்ம போய் மேடத்தை பார்த்து அட்மிஷன் நிச்சயமா பேசலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், போமா. அட பொண்ணம்மா, ஆச்சரியமா இருக்க. உனக்கு கூட ரெஸ்ட் கிடைச்சிருக்கா? ஒரு இடமா ஓய்வான்னுகிட்டு இருக்க. ஆமா, இவங்க யாரு? யாரு இவங்களா? என்ன தம்பி, உங்களுக்கு தெரியலையா? சின்ன வயசுல மாங்காய் பறிக்கிறேன்னு உங்க முதுகுல ஏறி நின்னு அடி கூட வாங்கினால, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அடேயப்பா, அந்த சாந்தியா இது? ஓ மை காட், கம் ஆன், சிட் டவுன். ஏய், என்ன வெக்கப்படுற? உங்க எதிரில உட்கார்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா என்ன? சாந்தி, அந்த புத்தகத்தை காட்டுமா.
வாவ், ஃபேண்டாஸ்டிக். எல்லா சப்ஜெக்ட்லயும் 100%. வெரி குட். சாந்தி, உன்னை பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, அம்மா, எங்க போனான்னு தெரியலையே. என்னப்பா? நம்ம பொண்ணு மக சாந்தி +2ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. எனக்கு முன்னாலேயே தெரியும். பொண்ணுமா சொன்னதும் நான் தான் சாந்தியை ஊர்ல இருந்து வரவழைக்க சொன்னேன். காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தரேன்னு. அம்மா, உங்க காலேஜ்ல மட்டும் சாந்தி இடம் கிடைக்கலனா நானே ஸ்ட்ரைக் பண்ணுவேன் சாந்திக்காக. அப்புறம் உங்க காலேஜே இருக்காது. இன்னைக்கே சாந்தி அழைச்சிட்டு போய் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்துறேன். என்ன சாந்தி, சந்தோஷம் தானே? தம்பி, எங்கள மாதிரி ஏழைங்களுக்கு தெய்வத்தை கும்பிட கூட நேரம் இருக்கு. செய்யற வீட்லயே தெய்வம் இருக்கு. எங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வழி காட்டுதுப்பா. அம்மாவும் நீங்களும் தான் எங்க கண் கண்ட தெய்வம். இதெல்லாம் என் கடமை. சாந்தி எங்க வீட்டு பொண்ணு. உனக்கு அவளால எந்த சுமையும் இருக்க கூடாதுன்னு நான் அவளை காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்துற போறேன். பொண்ணுமா, உனக்கு சந்தோஷம் தானே? வரேன். அம்மா வரேன். சரிப்பா, ரொம்ப நன்றிங்க. நன்றி சொன்னா மட்டும் போதுமா? நன்றின்னு சொல்லி கட் பண்ணிடலான்னு பாக்குறேன். அது மட்டும் முடியாது. என்னோட உதவி உனக்கு எப்பவும் தேவைப்படும். வரேன். சரி பொண்ணுமா, நீங்க 2 பேரும் காலேஜுக்கு வந்துருங்க. வரேன் மேடம். Girls, turn to page number 86. உட்காருங்க. மிஸ்ஸஸ் சௌத்ரி. Yes, madam. அங்க பாருடி, பிரின்சிபலோட அந்த வேலைக்கார நாய் வந்திருக்கு. இந்த பொண்ணை காலேஜ்ல அட்மிட் பண்ணிருக்கேன். உங்க கிளாஸ்ல உட்கார வைங்க. Okay, madam. Thank you. நல்லா படிமா. வரேன். Chitra, give her seat. டேவிட் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ச்சே, டேவிட் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏய், யாரோ கதவு தட்டுறாங்க. சீக்கிரம் கதவு திறங்கடி. வாமா. Girls, சாந்தி இனிமே உங்க ரூம்மேட். பாத்ரூம் அண்ட் அதர் காமன் திங்ஸ் இவ்ளோ யூஸ் பண்ணிக்குவா. சாந்தி,